இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது. இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம். குரோதினா பகைன்னு பேர், பகைக்கேடு இந்த மாதிரி பேர். அதாவது 60 வருடங்களில் 38வதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு. கோரக்குருதி தனிர்கொள்ளி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது. அற்பமழையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொன்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும், அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும், பொருட்கள் திருடுபோக வாய்ப்பு இருக்கணும், இந்த குரோதி ஆண்டில் மழை சொற்பமாக பெய்யணும், குறைவாக பெய்யுன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கணும். இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க. இப்பேற்பட்ட இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷ ராசியில் சூரியன், குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 சித்திரை 1 ஞாயிற்றுக்கிழமையில் மிதுன ராசியில் பிறக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம். இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்கப் போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போகிறாரு. இந்த கிரகங்களின் மாற்றத்தினால 12 ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகுது. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது. குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை. அதனால் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலையில் உயர்வு, வருமானத்தில் உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா? அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துருவோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா குரு 5லும் அதுக்கப்புறம் 6லும் இடம் மாறுறாரு. இதனால் சில விஷயங்கள் சாதகமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு குழந்தை பேரு கிடைத்து குடும்பமே மகிழ்ச்சி அடைய போகுது. தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் வேலை, தொழில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். வேலை படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரும். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும். திறமை அறிவுக்கு ஏற்ற அதிக வருமானங்கள் வரும். ஆனால் கண்டிப்பாக சுபவிரயம் ஏற்படும். வீடு மனை வாங்கும் வாய்ப்பு வரும். தடைப்பட்ட கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மலன்னு நடக்கும். ஆண்டு முழுவதும் பணம் பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்து வரும். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் உங்களுக்கு எதனாச்சும் நாள்பட்ட நோய் நீண்ட நாட்களாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. கடன் தொல்லை அதிலிருந்தையும் மீண்டுருவீங்க. தொழில் பார்த்திங்கன்னா சூப்பராக முன்னோக்கி போகும். உங்களுக்கு இதுவரை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும். வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டில் குரு பகவான் 6ஆம் பாவமான அடிமை தொழில், தாய்மாமன், நோய், கடன் எதிரி இதை குறிக்கும் பாவத்தில் பயணம் செய்ய போகிறாரு. சுபகிரகம் 6ல் வந்தால் அசுப பலன்கள் குறையும் என்பது ஜோதிடத்தில் விதி. 6ல் குரு ஊரெல்லாம் பகை அப்படின்றது பழமொழி. உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியான குரு 6ல் வர்றது ஒரு வகையில் நன்மை தான். பொன்னவன் குருவில் பொன்னான பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. தொழிலில் மாற்றம், முன்னேற்றம், அந்நிய தேச பயணங்கள் வரலாம். இது தவிர படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அஷ்டமத்து சனியினால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்ல விதத்தில் நடக்கும். உங்கள் திறமை வெளிவரும். திறமை அறிவுக்கு ஏற்ற அதிகமான வருமானங்கள் வரும். ஆனால் சுப விரயமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். 12ஆம் பாவத்தை அந்த
பாவாதிபதியே குரு பார்க்குறாரு. பயணங்கள் அதிகரிக்கும். தேவைக்கேற்ப பணம் வந்தாலும் கையில் காசு பணம் தங்காது. சுபவிரயமாக இருக்கும். வீடுமனை வாங்கும் வாய்ப்பெல்லாம் வரும். இதுவரை தடைப்பட்ட கிரகப்பிரவேசம், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மழன்னு நடக்கும். வருமானத்தை எல்லாம் நல்ல விஷயத்திற்கு செலவு செய்வீங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தை ராசிநாதன் குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் அமைதி நிலவும். பணம் பார்த்திங்கன்னா பல வழிகளில் இருந்து வரும். வாக்கு நாணயத்தை காப்பாற்றிடலாம். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறாரு. இந்த ஆண்டு நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். தைரியம் தன்னம்பிக்கை கூடும். 7.5 சனி காலம் முடிவுக்கு வந்துருச்சு. கும்பச்சனியால் குதூகுலம்தான். சனி பகவான் கும்பராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம், பஞ்சமஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கு லாபம் கிடைக்கும். தொழிலில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 4ஆம் வீடான மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி ராகுவுடன் பயணம் செய்கிறாரு. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. குரோதி ஆண்டு முழுவதும் 4ஆம் வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பயணம் செய்கிறாங்க. சிறப்பான அம்சம். வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு மாறுவீங்க. சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பொறுமையோடு இருந்தால் இழப்பை சரி செய்யலாம். இழந்த செல்வாக்கை திரும்ப பெறலாம். பொருளாதார நிலை சீரடியும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். திடீர் மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விலைக்கேற்றணும். 7.5 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களை ஆட்டி படைச்சிச்சு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் உதயமாறாரு. இனி நன்மைகள் தேடி வரும் காலம். தனுசு ராசிக்காரவங்களின் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் காலம் வந்துருச்சு. கடனாக பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து இருந்தீங்கன்னா நல்ல செய்தி தேடி வரும். வராத பணம் தேடி வரும். முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கும். கொடுத்த கடனை வசூலாகும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை கடந்த 7.5 வருட காலம் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள், நோய் நொடிகள் இதிலெல்லாம் இருந்து ரொம்ப அவதிப்பட்டிருக்கீங்க. சோதனைகள் நடந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரோதி புத்தாண்டில் நல்ல காலமாக அமைய இருக்குது. 5ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறையில் ஆதிபத்தியான கடன், எதிரி, நோய் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா ராசி அதிபதியான அவர் 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. அவர் அப்படி மறையும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் உணவுகள் சாப்பிடாமல் வீட்டில் சமைத்து வைத்த உணவை சாப்பிடணும். சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து உங்களது எண்ணங்கள் சரியான திசையை நோக்கி செல்லும் வகையில் பார்த்துக்கிறங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறாரு. குரு அவர் 6ஆம் இடத்துல மறைந்ததால் ரிஷபராசியில் மறைகிறாரு. ரிஷபம் குரு பகவானுக்கு ஆகாத இடமாக இருக்குது. அவர் உங்களது கேதுவை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதே போல் குரு 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையப்போகுது. அவர் 9ஆம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்குறாரு. பொதுவாக குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பார்வையானது உங்களுக்கு அலுவலகத்தில் முதலாளியின் அனுகூலத்தையோ அல்லது சக ஊழியர்களின் அனுகூலத்தையோ பெற்றுத்தரும். அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து வரும் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மிகப்பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரோதி புத்தாண்டில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடிச்சுக்கிருவீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். முயற்சிக்கு உண்டான பலன்கள் சாதகமாகுது. மனை சார்ந்த முதலீடுகளில் சந்தை நிலவரங்களை அறிஞ்சு செயல்படணும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். நண்பர்களிடத்தில் மனம் விட்டு பேசணும். அப்போ தான் மாற்றம் உண்டாகும். உறவுகளிடத்தில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும். பணி விஷயங்களில் பொறுமை காக்கிறது நல்லது. மறைமுகமாக இருந்த தடைகளை வெற்றி கொள்வீங்க. வழக்கு விஷயங்களில் சில தெளிவுகள் ஏற்படும்.
மேலும் பார்த்தீங்கன்னா மூத்த உடன்பிறப்புகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா கருத்து வேறுபாடுகள் மறையும். கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வித்தியாசமான ஆசைகள் பிறக்கும். சொகுசரக வாகனம் மீது தனிப்பட்ட ஆர்வமெல்லாம் ஏற்படும். விதண்டாவாத சிந்தனைகளை குறைச்சிக்கிறணும். அப்போ தான் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாம் உண்டாகும். மருத்துவ தொடர்பான துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீங்க. அடுத்து வியாபார பணிகளில் ஒரு விதமான சோர்வான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். மூலிகை மற்றும் தானியங்கள் தொடர்பான வியாபாரங்களில் லாபம் இருக்கும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கும். தொழில் சார்ந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உடை மற்றும் ஆபரணம் தொடர்பான துறைகளில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். உத்தியோகம் பார்த்தீங்கன்னா திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலைகளை அறிஞ்சு செயல்படணும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து போகணும். சாமர்த்தியமாக செயல்பட்டு தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீங்க. புதுவிதமான உணர்வுகள் மீது ஆர்வமும் ஆசையும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். கலைஞர்களாக இருந்தீங்கன்னா பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்திடணும். வரவுகள் குறித்து சிந்தனைகள் மேம்படும். சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீங்க. பழைய இடங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பயணங்களில் இருந்த சோர்வு குறையும். மனதளவில் தெளிவு பிறக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா எதிலும் பொறுமையாக செயல்படுறது நல்லது. மறைமுகமான சில போட்டிகள் எல்லாம் உருவாகும். மாற்றமான அனுபவம் ஏற்படும். தலைமையின் எண்ணங்களை புரிஞ்சு செயல்படுவீங்க. தொண்டர்களை புரிஞ்சுக்கிருவீங்க. வருமான விஷயங்களில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். பெண்களாக இருந்தீங்கன்னா குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். திருத்தல பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். புதிய வேலைக்கான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சேமிப்புகளை மேம்படுத்திக்கிருவீங்க. நெருக்கமானவர்களால் அனுகுணமான சூழல் எல்லாம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி விஷயங்களில் கவனத்துடன் இருக்கணும். உயர்கல்வியில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. பாடங்களை புரிஞ்சு படித்து மறதி பிரச்சனைகளை தவிர்க்கும் உடற்பயிற்சி செயல்களால் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் புதிய தெளிவு பிறக்கும். ஆசிரியர்களிடம் விட்டு கொடுத்து போகணும். எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். நண்பர்களிடத்தில் விவேகத்துடன் செயல்படணும். வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நவகிரக வழிபாட்டை எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா குரு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வர செயல்பாடுகளில் இருந்து வந்த தாமதம் தடையெல்லாம் விலகும். இதுவரை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 2024 வருடத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.